மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் நேரு அவர்களுடைய ஆவணங்கள் அடுத்தடுத்து வெளியிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள். திருச்சியை சேர்ந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவர் பொதுவாக என்னவா சொல்லிட்டு தெரிவார் அப்படின்னா, நேர்மை, எருமை, கருமை இதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் அப்படின்னு பேசிக்கிட்டு தெரியக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன காரியம் பண்ணியிருக்காரு, இந்த ஹவாலா கும்பலுக்குள்ள எப்படி வராரு, இந்த கூட்டத்திலிருந்து எந்த மாதிரியான ஆதாயங்களை அவர் பெற முயற்சி பண்றாரு, இதுதான் அவருடைய வாட்ஸ்அப் சாட்ல அவர் அந்த புரோக்கர்கிட்ட பேசியிருக்காரு இல்லையா, அந்த பேசுனதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசினாரு, அதில் அவர் என்ன ஆதாயம் அடைய முயற்சி பண்ணார், இதில் இவர் என்ன மாதிரியான கான்டாக்ட்லாம் வச்சிருந்திருக்காரு, இதன் மூலமாக இவர் துறை சார்ந்த நடவடிக்கை ஒன்று இல்லையா, அதில் நாம் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனவே ஹவாலா அமைச்சர் KN நேரு அவர்களுடைய ஆவணங்களை இது அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் இன்னைக்கு இந்த ஆதாரத்தை நான் வெளியிடுறேன். இந்த ஆதாரம் என்ன அப்படின்னா, இதில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய நம்பர்லேருந்து யாருக்கு அனுப்புறாரு அப்படின்னா, KN நேரு இருக்கார் இல்லையா, அவர் சம்மந்தப்பட்ட புரோக்கருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாரு, இடைத்தரகர். அவருக்கு என்ன அனுப்புறாரு அப்படின்னா, மனோஜ்னு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி, என்ன ஹெல்ப் கேளுங்க, என்ன ஹெல்ப்னா அதோட சேர்த்து ஒரு ஃபைலை ஒன்று அட்டாச் பண்ணி அனுப்புறாரு. இந்த டெண்டரை எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க, எப்படியாவது முடிச்சு கொடுத்துருன்ற வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் சரியா. ஆனால் அதில் இந்த ரெட் கலரில் போட்டிருக்கு, நீங்கள் கவனிங்க, அதில் என்ன போட்டிருக்காரு, சீஃப், தலைவரே, பெருந்தலைவரே, மதிப்பு மிக்கவரே, ஏதாவது ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. சீஃப்னு போட்டு யாரை கூப்பிடுவீங்க, ஒரு நீ அமைச்சரை கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல, அமைச்சரோட தம்பியை கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல, அமைச்சருடைய மனைவியை கூப்பிட்டுருந்தா கூட பரவாயில்லன்னு இருப்பேன். ஆனால் புரோக்கர் வேலை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைத்தரகருக்கு நீ என்ன சொல்கிற, சீஃப், பதவி என்ன, ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ் ஆஃபீஸராக உட்காந்துக்கிட்டு திருச்சி ஜோனுக்கு அவர் தான் டிஐஜி. இப்போ தான் ப்ரொமோஷன் ஆச்சுன்னு வச்சுக்கவேன், இந்த மாதிரி வேலை பார்த்ததால அவர் ப்ரொமோஷனே ஆயிருக்காரு, அது மட்டும் நல்லா புரியுது. நீ இருக்கிற பதவி என்ன, நீ இருக்கிற உயரம் என்ன, நாட்டின் சட்டத்தின்படி உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யார் யாருக்கு உதவணும், யார் யாரை மதிக்கணும் கூட உனக்கு தெரில. ஊடால இருக்கிற புரோக்கருக்கு சீஃப்னு போட்டு கூப்பிட்றேன்னா நீ அமைச்சரை என்னன்னு கூப்பிடுவ, அமைச்சருடைய குழந்தைய என்னன்னு கூப்பிடுவ, இப்படி என்ன நீ தாஜா பண்ணி வாழ்க்கை நடத்த நான் கேட்குறேன். ஆனால் கேட்டால் மட்டும் ஊருக்குள்ள நேர்மை, எருமை, கருமை இதுதான் எங்கள் குடும்பத்துடைய பாரம்பரியமான பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்துறது. ஆனால் பேசுறது நீ பிரதர்னு போடுறதோட பரவாயில்ல, இல்லாட்டி அவர் பேரை சொல்லி கூப்பிடுறதோட பரவாயில்ல, சார் போடுறதோட பரவாயில்ல, சீஃபா அந்த அளவுக்கு நீ என்ன காக்கா பிடிக்கிற. அப்போ காக்கா பிடிக்கிறது அர்த்தம். அப்போ இதில் யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, மனோஜ்னு ஒருத்தருக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, நீ இருக்கிறது எங்கே, திருச்சியில், திருச்சி ஜோனில் இருக்கிற டிஐஜி இருந்துக்கிட்டு சென்னை கார்பரேஷனுக்குள்ள வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டெண்டர், அந்த டெண்டரை எடுக்கிறதுக்கு மனோஜ்னு ஒருத்தருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. இதுதான் வாட்ஸ்அப் சாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ வாட்ஸ்அப் சாட்டில் புரோக்கரை சீஃப்னு கூப்பிட்ற, தாஜா பண்ணுற, காக்கா பிடிக்கிற, உன் பொழப்பு நடத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வேனா, இந்த ஒட்டுமொத்த சாட்டு முழுவதுமாக யார் இவர் பேசி வச்சிருக்காரு இல்லையா, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒரு புரோக்கருக்கு சீஃப்னா நீ எல்லா பேருக்கும் சலாம் போட்டிருப்பேன். இந்த எல்லா பேருக்கும் சலாம் போடுறது மூலமாக உண்மையிலேயே இந்த ஆள் என்னவா வாழ்ந்திருக்காரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா காலங்காத்தால் வர வேண்டியது. மக்கள் பிரச்சனையை பார்க்குறோ இல்லையோ ஒரு 3 வேலை கரெக்டாக பார்த்துருக்காரு யார் இந்த ஆள். அதில் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா, முதலாவது என்ன அப்படின்னா, தன்னுடைய பதவியை பயன்படுத்தி நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வெறும் சாதாரண ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எங்கெங்கே இருக்கிற திருச்சி, சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் எல்லா பக்கட்டும் தனக்கு தேவையானவர்களுக்கு ஏதாவது டெண்டரை வாங்கி கொடுக்குறது. அப்போ ஏன் டெண்டர் வாங்கி கொடுக்குற, கான்ட்ராக்டர் வேலைக்கு உனக்கு என்ன வேலை, அப்போ டெண்டர் வாங்கி கொடுக்குற மூலமாக நீ ஏதோ ஆதாயம் அடைகிற முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த சாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் மிக தீவிரமானது, அதான் கிரிமினல் கேஸே. இந்த ஆள் மேலே கிரிமினல் கேஸ் போடலாம். அது என்ன அப்படின்னா, அந்த டெண்டரை எப்படி முடிக்கிறாங்க, ஓப்பன் டெண்டரை அறிவிச்சு பின்னாடி பேசி வச்சு டெண்டரை முடிக்கிறானுங்க. அப்போ டெண்டரை அறிவிச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதை பின்னாடி லஞ்சம் வாங்கி முடிச்சிருக்கானுங்க சரியா. இது ஒரு குற்றம். இந்த குற்றத்துக்கு நீ துணை போகலை, அதாவது குற்றம் நடந்துட்டு போகணும் கண்டுக்காம நீ இல்லை, அந்த குற்றம் நடக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் வாங்கணும் போய் நிற்கிற. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல திருடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள புகுந்து, அந்த வீட்டில் திருடும் போது நீ ஐபிஎஸ் ஆஃபீஸரை உட்காந்துக்கிட்டு உனக்கு தெரிஞ்சு அதை நீ கண்டுக்காம இருந்துச்சுக்க அதுவே தப்பு. ஆனால் அதில் நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் அவருக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், திருடுறவன்ட்டே பங்கு போடுறது. அப்போ திருட்டுக்கு துணை போகலை, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு உள்ள போய் நிற்கிற. அதெல்லாம் அர்த்தம். கான்ட்ராக்ட் நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணுற இடத்துல ஒன்று ரெக்கமெண்டேஷனில் நீ ஆதாயம் அடைகிற, ரெண்டாவது அவங்க தப்பாக செயல்படுறான்னு தெரிஞ்சு அதுக்கு உடந்தையாக மட்டும் கிடையாது, அதில் நீனும் பங்கு பிரிக்க பார்க்குற. அப்போ 2 நடக்குதா. ஸோ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ரெக்கமெண்டேஷன் மூலமாக இதை அடைகிறாரு. மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான போட்டி போடக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கே தன்னை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னா ஓன் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஓன் பவருக்கு கீழே வருமா ஏலம்னு,
உன் பவருக்கு கீழே டெண்டர்னு ஒன்று வருமா கவர்மெண்ட், அப்போ அதையெல்லாம் யாரோ ஒரு சார்பாக நீ முடிச்சு கொடுத்துருப்பேன். இது அந்த அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நீ போய் சீஃப்னு போட்டு கெஞ்சிக்கு நிற்கும் போது காக்கா பிடிக்கும் போது ஓன் டிபார்ட்மெண்ட்டு கீழே நீ அதான் பண்ணியிருப்பேன். இது ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது, அசால்ட்டாக கண்டுபிடிச்சது, இது லாஜிக்கு. அதுக்கடுத்து இல்லை வாட்ஸ்அப் சாட்டை நீ அப்படியே வருண்குமார் ஐபிஎஸ் எதுவுமே தர வேணாம், எனக்கு இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டே வேணாம், நீ ஃபோனை கொடுன்னு சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக உன் கதையை நான் தரேன், இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேலை ஒட்டு மொத்தமாக கொட்ட முடியும், கடைசிருக்க ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கவேன். வருண்குமார் ஐபிஎஸ் உடைய வாழ்க்கை என்ன தெரியுது, கடைசியாக ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. அதாவது எவனுக்கு தம்பி அங்கே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குப்பா, இந்த அவரை பிடிச்சா அதை பண்ணிடலாம், இவரை பிடிச்சா நீ இது பண்ணிடலாம், அவரை போய் பாரு இவ்வளோ கமிஷன் கொடுத்தா இதை முடிச்சிடலாம். இதெல்லாம் யார் பாப்பா சொல்லுங்கள், யார் பாப்பா? எல்லா இடத்துல ஆக்சஸை உருவாக்குறது, அதாவது எல்லா இடத்துலையும் எங்கே நீ அணுகுனா உனக்கு கிடைக்கின்ற வேலையை எவன் பார்ப்பான்? புரோக்கர் வேலை பார்ப்பான். சைடு பிஸ்னஸ் கேட்டால் உனக்கு மெயின் பிஸ்னஸ் என்ன? ஐபிஎஸ் வேலை. சைடு பிஸ்னஸ் புரோக்கர் வேலையா? மக்கள் கேட்பானா மாட்டான், நான் கேட்குறேன்னு இல்லை, மக்கள் கேட்பானா இல்லையா? உன் சைடு பிஸ்னஸ் புரோக்கர் வேலையா? யார் யாருக்கு எங்கே கிடைக்கும், எதுக்கு நீ யார் யார் பிடிக்கணும், எங்கே அக்சஸ் போகணும், இந்த வேலையை தெரிஞ்ச நீ ஐபிஎஸ் வேலை என்ன பார்த்துருப்ப? நீ மனசாட்சியத்தோடு சொல்லு, நீ பதில் சொல்லு எனக்கு. ஒட்டு மொத்தமாக உன் ஃபோனை வெளியே வச்சுட்டு மக்கள் முன்னாடி இதாங்க என் ஃபோனு, நீங்கள் எதை வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கங்க, இந்த ஒன்று தாங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு நீ முன்னுக்கு போய் பார்ப்போம், நீ என்னவா வாழ்ந்து நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த வேலை கேளுங்க. தன்னோட ரெக்கமெண்டேஷன் போகிறாருன்னா போனவே புரோக்கர் இடம். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆள் ஐயா புரோக்கரை பிடிச்சி வச்சிருக்காரு. நீ புரோக்கரை பிடிச்சி வச்சிருக்கேன்னா உனக்கு அவன் ஆதாயம் அடைகிறதுக்கு ஒன்று கொடுக்குறானா, அவன் ஆதாயத்துக்கு நீ என்ன கொடுத்த? அடுத்த கேள்வி வருதா? நீ கொடுக்காம அவனை சீஃப்னு கொடுக்க மாட்டேன் கேட்டா, அப்போ நீ அவனுக்கு என்னென்ன செஞ்சிருப்ப? அப்போ உன் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுறது சட்டப்படியாக குற்றம். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உட்காந்துக்கிட்டு உனக்கு கீழே வர திருச்சி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு உதவி இருக்கேன். ஒரு கட்சிக்காரனுக்கு உதவுறது உன் வேலையா? அது புரோக்கருக்கு உதவுறது உன் வேலையான்னு கேட்குறேன். அதுக்கு அடுத்து இவங்களுக்கு எதிராக அந்த பகுதியில் எது இதே திருச்சி யார் கேஎன் நேரு தான் மாட்டியிருக்காரு, அந்த இடத்துல தான் ஐயா இருக்காரு. யார்? வருண்குமார் ஐபிஎஸ் அங்கே தான் இருக்காரு. அப்போ இவங்க ரெக்கமெண்டேஷன் ஐயா அங்கே உட்காந்துருக்காரு. உறுதியாக சொல்ல முடியும் இவங்க ஆதாயத்தில் தான் அவர் ப்ரொமோஷனே ஆகுறாரு. யார்? வருண்குமார் ஐபிஎஸ். அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு கேஎன் நேரு சம்பந்தப்பட்ட நபர்கள் அவங்களுக்கு எதிரான எல்லா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்கும், அவங்க குற்றங்களுக்கு எதிரான ஒரு விசாரணை ஒன்று இருக்கும். அந்த விசாரணை என்ன லட்சணத்தில் நடத்திருப்ப? அப்போ அந்த விசாரணை நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்ப கேட்டா. இதோட இன்னொன்று சொல்லவா, யாராவது ரைடு வரான்னு வச்சுக்கவேன், உன்ட்டு தான் போலீஸ் ஃபோர்ஸ் கேட்டிருப்பாங்க, எப்படியோ இடி ரைடோ இல்லை இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னு வச்சுக்கவேன், இவ்வளோ போலீஸ் அனுப்பி வைக்கணும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த ரைடையும் நீ லீக் பண்ணி விட்டுருப்பேன் கேட்டா. அப்போ இந்த வேலைக்கே நீ லாய்க்கில்லாத, இந்த வேலைக்கு நீ லாய்க்கே கிடையாது. ஏன்னா நீ இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் இன்னைக்கு ஹவாலாவில் மாட்டுறாரு. அப்போ நீ தான் அந்த நெட்வொர்க்குக்கே உட்காந்து வேலை பார்த்துருக்க. அப்போ ஏதோ வகையில் அந்த நெட்வொர்க்குக்கு நீ உதவி இருக்க. ஏன் நீ அதுலேருந்து ஆதாயம் அடைச்சிருக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அடுத்த விஷயம் அதுதான். அப்போ இன்டைரக்டா நீ என்ன பண்ற? அன்அஃபிஷியலா அந்த ஒட்டுமொத்தமான நெட்வொர்க் இருக்குல்ல, கேஎன் நேரு சம்பந்தப்பட்ட பின்புலமா வேலை பார்க்கக்கூடிய நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க்குக்கு எல்லாம் ஐயா தான் உட்காந்து முழு உதவிகரமாக இருக்கு. அப்போ நாட்டுக்கு வேலை பார்க்கல, தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்கல, திருச்சிக்கு நீ வேலை பார்க்கல. அப்போ அந்த நெட்வொர்க் எது? அந்த பின்னாடி ஹவாலா மாத்துறது, கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிச்சதை மறைக்கிறது, அதை கடத்துறது, நகர்த்துறது, இந்த வேலைக்கு நீ உதவிகரமாக இருந்திருப்ப. அந்த நெட்வொர்க்குக்கே நீ உதவிகரமாக இருந்திருப்ப. அதனால நீ ப்ரொமோஷன் ஆகுது. இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு நேர்மை எருமை கருமைன்னு பேசி தீர நான் கேட்குறேன். உன் பதவிக்கு உண்மையை சொல்கிறேன், மரியாதை கொடுக்க முடியும். ஆனால் உன் பதவிக்கு தான் மரியாதை. அந்த பதவியில் இருந்துக்கிட்டு நீ செய்ய காரியத்துக்கு உன் மரியாதை கீழே தான் போகும். மக்கள் எல்லாம் கேட்பான், பதில் சொல்லி தான் ஆகணும். யாருன்னா நீ வாங்குற சம்பளம் நான் கட்டுற வரிப்பணத்தில் வாங்குற, அதை மனசில் வச்சுக்கணும். நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக உட்காந்துனால உலகத்தில் 2 கொம்பு முளைச்சு 4 கொம்பு முளைச்சு உலகத்தின் உச்சத்துக்கு போய் அர்த்தம் ஆகாது. இந்த சட்டத்தின் கீழே சட்டத்துக்குட்பட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நாட்டில் உனக்கு சட்டத்தின் போல் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ சேட்டை பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கவேன், அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்து இது 3வது ஆங்கிள் வரேன். முதலாவது லாஜிக்கில் அவர் எப்படி ஆதாயம் அடைஞ்சான்ற நம்ம பார்த்தோம். 2வது லாஜிக்கில் அந்த ஆதாயம் அடைகிறானா இவரால் அவங்க என்ன ஆதாயம் அடைஞ்சிருப்பான்னு நம்ம பார்த்தோம். 3வதுல கடைசியாக இருக்கிறது பொலிட்டிக்கல் நெட்வொர்க்கு, அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறது. இதுதான் இருக்கிற பெரிய கடுப்பான வேலை. இந்த ஆள் வந்ததுலேருந்து கவனிச்சிங்கன்னா திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதா ஓப்பனாக அடிக்கிற அதிகாரம் நிறைய பேர் இருக்கான். இவர் வெளிப்படையாக அடிச்சுக்கிட்டு அதில் பிரபலமாக ஆகிக்கிட்டு அதை தன்னை சூப்பர் ஸ்டார் மாதிரி கடிக்கிறது, அது ஒரு பெருமையாகவும் நினைக்கிறது. திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி வாழ்கிறதுக்கு வாழாமே இருந்துட்டு போயிடலாம். என்ன உன் பதவிக்கு உனக்கு காசு கிடைக்கல, உனக்கு மரியாதை இல்லையா, இல்லை சம்பளம் பத்தலையா, எல்லாமே கிடச்சிருக்கல, எல்லாம் இருந்து இந்த மாதிரி என்ன ஒரு வாழ்க்கை? இவருடைய கெரியர் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது இவருடைய வாழ்க்கை மேலே நோக்கி போகணும் இல்லையா, அதுக்கான ஆதாயத்தை நிச்சயம் அடைஞ்சிருக்காரு. இதை தவிர அங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடங்களும் தன் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வேணுமா, அது சம்பந்தமான விஷயங்களை அதுவும் டிஸ்கஷனு. இவர் எதிர்காலத்துக்கே ப்ரொமோஷனு.
அதாவது எதிர்காலத்துக்கு நம்ம இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் அடுத்த வருஷம் ஆட்சி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் இந்த லெவலில் போயிடலாம், அதுக்கடுத்து அந்த வருஷம் போயிடலாம். இந்த பிளானில் கடைசியாக நல்ல ப்ரொடெக்ஷன் திமுக உதவுறாருல, அதில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் அவர் கிடைக்குது. இந்த பொழப்புக்கு எதுக்கு நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக உட்காருனீங்க நான் கேட்குறேன். கடைசியாக இது எல்லாம் குற்றமா? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணுறாரு, கேட்க நாதி இல்லையா அப்படின்னா, இது 2 நாள் அவர் என்ன பேசியிருக்காரு, நம்ம ட்விட்டரில் போட்டதுமே, நம்ம ட்விட்டரில் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா செய்தி நிறுவனங்களையும் பரவ ஆரம்பிச்சு. அது போட்டதுக்கப்புறம் வருண் மாரிதாஸ் போட்டோம் அப்புறம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவார்? எனக்கு புரியலையே, என்ன பண்ணுவார் புரியலையே. இந்த மாதிரி ஊருக்குள்ளே எல்லா பற்றியும் மிரட்டி பார்ப்போம், உருட்டி பார்ப்போம் இல்லையா, இந்த பொழப்புக்கு தான் இன்றைக்கி நாருது, இயற்கையாகவே நாரும். இந்த மாதிரி செயலின் மூலமாக இன்னும் நான் இமெயில் போடலை, இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று மக்கள்கிட்ட இருக்குது. அதை சொல்கிறேன், என்னன்னு கேளுங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஆள்லாம் யாரையும் உருட்டவும் முடியாது, மிரட்டவும் முடியாது, நீ எதிர்த்து நிற்கவும் முடியும். செய்கிற தப்பு அவங்க தப்பு செஞ்சுட்டு கேட்டவனா எல்லாத்தையும் உருட்டி பார்ப்போம், ஏன்னா அதிகாரம் இருக்குன்னு. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொசிஷனில் உட்காராங்களே, ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல் 1968 1968க்கு கீழே இவருக்கு செய்யக்கூடிய அஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க செய்ய குற்றம். இந்த குற்றத்தில் இந்த ஆள் இந்த குற்றத்துக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதில் இன்ஃபர்மேஷனை ஆதாயம் அடைய முயற்சி பண்ணார் இல்லையா, அதுக்கே சஸ்பெண்ட் ஆகலாம். இல்லையா ரேங்க் குறையணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும் இமீடியட்டாக. 3வது கம்பல்சரியாக இவர் ரிட்டையர்மெண்ட்டில் அனுப்ப முடியும். ஏன் அப்படின்னா, அவர் ஆதாயம் அடையிறது மட்டும் கிடையாது, ஒரு தப்பு தெரிஞ்சே நடந்திருக்குன்ற அனுமதிக்க மட்டும் கிடையாது, அந்த தப்பில் இவரும் பங்கு பெறுறாரு. எனவே கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும். இல்லையா டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பு, இல்லையா பதவியிலேருந்து நீக்குன்றேன். இது எல்லாமே சட்டப்படியே செய்ய முடியும். ஏன்னா இவர் எடுத்துக்கிட்ட உறுதிமொழின்னு ஒன்று இருக்குல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸரா, அதுக்கு நேர் எதிராக வேலை பார்த்துருக்காரு ஐயா. எனவே இவர் அதிகாரத்தை குறைக்கிறது ஆரம்பித்து இவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிறது இல்லையா, எல்லாமே செய்ய முடியும், செய்ய வைக்கிறோம். எல்லாத்தையும் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இமெயில் தட்டணும்னு வச்சுக்கோ ஹோம் மினிஸ்ட்ரிக்கு, நீ இருக்கிற இடம்லாம் காணாம போயிடுவேன். மிரட்டிக்கிட்டு தெரியல ஊரெல்லாம். நான் கேட்குறேன், ஊருக்குள்ள வேணா அதிகாரம் வச்சுக்கிட்டு இப்படி கையை மூட்டிக்கிட்டு தெரியலாம். நீ என்னைக்கு அந்த பதவிக்கான மதிப்போடு நடக்கலையோ அப்போ உனக்கு மதிப்பு கிடையாது. இது நாடு, யார் குறுநில மன்னர்கள் கிடையாது, சரியா? எனவே இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பதவி குறையிறதுல ஆரம்பித்து டிஸ்மிஸில் ஆரம்பித்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வாய்ப்புகள் ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு கீழேயே இருக்கு அவருக்கு இந்த குற்றத்தினால. ஆனால் இவர் பண்ண குற்றத்தின் அளவு பெருசு, அது ஹவாலா வரைக்கும் போகுது. எது மணி லாண்டரிங் கேஸ் வரைக்கும் போகுது. மணி லாண்டரிங் கேஸ் வரைக்கும் போனார்னா ஐயா கிரிமினல் கேஸுக்குள்ள வருவார், நிச்சயம் கிரிமினல் கேஸ் உறுதி. வருண்குமார் ஐபிஎஸ் மீது கிரிமினல் கேஸ் பதிஞ்சா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 7 வருஷம் ஜெயிலுக்கு போவார். அதையும் சொல்லு. அதாவது சட்டம்னா என்ன, மக்களுக்கு மட்டுமா? அதிகாரிக்கு போலீஸ் ஆஃபீஸருக்குலாம் சட்டம் கிடையாதா? நீங்களாம் ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா? இந்த தப்புக்கே நீ 3லேருந்து 7 வருஷம் ஜெயிலுக்கு போகணும், ஏன்னா கிரிமினல் கேஸ். அதற்கடுத்து கான்ஃபிடென்ஷியல், அதாவது உனக்கு வந்த ரகசிய தகவல் நீ பரிமாறி இருக்க, அதுக்கு நீ ஜெயிலில் போகணும் மட்டும் கிடையாது, டிஸ்மிஸாக ஜெயிலுக்கு போகணும். இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு ஊரில் எல்லா பேத்துக்கும் கம்பு சுற்றுறது இல்லையா, இதெல்லாம் அவசியம் இல்லாது. உங்கள் பதவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க, நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, திருச்சி ஜோன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் திருச்சியில் துரோகம் பண்ணியிருக்கீங்க. ஒரு கட்சிக்கு ஆதாயம் அடையிறதுக்காக வேலை பார்த்துருக்கீங்க, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆதாயம் அடையிறதுக்காக வேலை பார்த்துருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஆதாயம் அடையிற உங்கள் பதவியை பயன்படுத்திருக்கீங்க. இது எல்லாமே தப்பு. பதிவோட இறுதியாக இந்த வீடியோவை யாருக்காக ஸ்பெஷலாகவே நாங்கள் டெடிகேட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, சீமான் அவர்களுக்காக. 1008 கருத்து வேறுபாடுகள் சீமான் அவர்களுடன் உண்டு எனக்கு. அவர் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, நான் தேசியம் பேசக்கூடிய ஆள். தமிழ் தேசியத்தோட கருத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிற ஆள் நான் கிடையாது. மண்ணுக்கான அரசியல் நிச்சயம் பேசப்படுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த தேசமாக இருந்து முன்னேறுன்றது இல்லையா, அதுதான் வலுவானது, கட்டமைப்பில் சரியானது நம்பக்கூடிய நபர் நான். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாங்கள் அரசியல் ரீதியாக 1008 கருத்து வேறுபாடுகள் உண்டு. இது அரசியல். இந்த அரசியலுக்குள்ள ஆஃபீஸருக்கு என்ன வேலை? உன் ஆஃபீஸருக்கு என்ன வேலை? இந்த ஆள் என்ன பண்ணாரு? இந்த 4 வருஷம் திமுக ஜல்ரா அடிச்சுட்டு இந்த நாம் தமிழர் கட்சி பசங்க இருக்காங்களே அவங்கள பிடிக்க வேண்டியது, அவங்களோட மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் லீக் பண்ணிவிட வேண்டியது, அதில் இருக்கிற வாய்ஸ் நோட்டை லீக் பண்ண வேண்டியது, ஃபோட்டோவை லீக் பண்ணி விடுறது. இது ஒரு வேலையா? அந்த பசங்களை ஜெயிலில் தூக்கி போட வேண்டியது, அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறது. ஒருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறான்னா அவன் யார்? சாடிஸ்ட்டு. கேட்டால் நாம் தமிழர் கட்சியை எப்படிலாம் அவன் வதைக்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சா உன்னை என்னன்னு சொல்கிறது? அந்த பசங்களில் சில பேர் இவரை பற்றியான விமர்சனங்கள் வச்சுருக்காங்க, அது நான் ஏற்புடையதில்லை. ஆனால் உன் பதவிக்கு ஏற்றாப்புல நீ ஏற்று நடந்துக்கிட்டியானா கிடையாது. எப்போது பார்த்தா அந்த நாம் தமிழர் கட்சி இருக்கியா, அதுக்கு எதிராக ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்குது, திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்துட்டே இருக்குது. திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்குறது ஒரு நிலைப்பாடு தான், ஒரு கட்சிக்கு எதிராக வேலை பார்க்குறது இதெல்லாம் ஒரு ஆஃபீஸர் பண்ணுற வேலையா? நீ சட்டப்படி உன் வேலையை பார்த்துட்டு போ. அவருக்கு 30-38 லட்சம் போட்டிருக்காங்க ஓட்டு, அதை எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுறோம், சண்டை போடுறோம், அரசியல் பண்ணுறோம், இதெல்லாம் இது தனி கதை. நீ அரசியல் பண்ணணும்னா அரசியலுக்குள்ள வா, சரியா? நீ ஒன்றும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர் கிடையாது. சட்டத்தின்பால் ஒரு அதிகாரத்தை கொடுத்து உன்னை உட்கார வைக்கப்பட்டிருக்குது.
அப்போ காக்கி சட்டை கழிச்சுட்டு அரசியலுக்கு நுழையணும். ஆனால் அங்கே உட்காந்து நீ அரசியல் பண்ணுறேன். இதை நான் அன்னைக்கே கண்டிச்சேன். சீமான் அவரோட நம்ம 1008 விதத்தில் அரசியல் மோதல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆஃபீஸர் வந்து ஆணவத்தை காட்டுறதுக்கு அனுமதிக்க முடியாது. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸர் வந்து இங்கே அரசியல் ஆணவத்தை காட்டுறதுக்கு அனுமதிக்க முடியாது. நீங்கள் எல்லா தரப்புக்கும் பொதுவாக நடந்துக்கணும். சட்டத்தின்படி நேர்மையாக நடந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக உங்களால் முடிச்ச பணி செய்ய முயற்சி பண்ணணும். காலைல வந்து கான்ட்ராக்டர் எவனுக்கு ஒதுக்குவோம், எவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், எவனை சீஃப்னு கூப்பிட்டு நம்ம ஆதாயம் அடைவோம், நம்ம ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பொண்டாட்டி ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அவனுக்கு எந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம், அவனுக்கு எதை அனுப்பிவிட்டா நமக்கு காக்கா பிடிக்க வசதி, இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்ணி அவனுக்கு அனுப்புறது, இதுதான் காலைல விடிஞ்சு சாயந்தரம் வரைக்கும் உன் வேலைனா உன் வேலையை நீ எப்படி பார்ப்ப? நீ திமுகவுக்கு மட்டும்தான் வேலை பார்த்துருப்ப. எனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இதுக்கு மேலே தொடர்றதுக்கு, அந்த பதவியில் தொடர்றதுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் கிடையாது.